எங்க இருக்குது கல்வி? ஒரு வியாபார பொருள் தங்கச்சி, மனச்சான்றோட பேசுங்க. கல்வி காசு அதிகமா இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா அதே பேசிக்கூடாது, அதே பேசிக்கூட கூடாது தம்பி. அவனோட ஒப்பீடு, இவனோட ஒப்பீடுன்னு. மற்ற மாநிலங்கள, மற்ற மாநில மண்ணல்ல நீ என்னத்துக்கண்ண? மற்ற மாநில மண்ணை நொறுக்கல, மலையை நொறுக்கல, நீ நொறுக்கிற? ஏன் நொறுக்கிற? நிதிஷ்குமார் கல்சாரம் குடிச்சவனுக்கு அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது, குடிக்காதன்னு சொல்ற. நீ கோல்படுத்து போய் குடிச்சா நான் ஏன் காசு கொடுக்கணும்னாரு. நீ ஏன் கொடுத்த? நீ ஏன் கொடுத்த? கேரளாவில் மணல தடை இருக்குல்ல, மலையை நொறுக்க தடை இருக்குல்ல, நீ எதுக்கு அள்ளி வித்தா? நீ எதுக்கு வெட்ட அனுமதிச்ச? எல்லாத்துக்கும் அவனை சொல்றது. இந்தியானா அமெரிக்காவை பாருங்க. அமெரிக்காவில் இருக்கிற கல்வி, அமெரிக்காவில் இருக்க குடிநீர் விநியோகம், மின்சாரம், சாலை போடுதல், பராமரித்தல், அவனுடைய மருத்துவ கட்டமைப்பு, அது ஒன்றை இருக்கா? தொட்டதுக்குலாம் அவனை பாரு இவனை பாரு அப்படின்னா, எங்க அப்பா ஏன் குடிக்கிறாருன்னா அடுத்த வீட்டுக்கார அப்பனும் குடிக்கிறான் அப்படின்னு எங்க அம்மா சொன்னா நீ ஏற்பியா? தம்பி, 81 விழுக்காடு நிலக்கரி, 81 விழுக்காடு நிலக்கரி இந்திய பெருநிலத்தில் என் நிலத்தில் தான் இருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வளம் என் நிலத்தில் தான் இருக்கு. நான் சொல்ல, இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமிர்தியாசன் சொல்றாரு, இந்தியாவிலே தனிநாடுவாக தமிழ்நாடு போயிருந்தா உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாயிருக்கும். அது காரணம் அவ்வளவு செல்வ வளங்கள் இருக்குன்னு. கங்கை படுகையில மீத்தேன் இருக்குல்ல, ஏன் எடுக்கல? காவிரி படுகையில் எடுக்கிற. அப்ப அந்த மாநிலத்தை பார், அதில் அங்கேயும் பேசல. கல்வியில் எந்த மாநிலத்தை பார், கேரளாவோட என் பின்னுக்கு இருக்க கல்வியில் தரத்தில் ஏன் இருக்க? எல்லாத்துக்கும் ஒப்பிடுது. அது ஓட்டு காசு கொடுக்குறா கேரளா? நீ எது கொடுக்குற? ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. எதை ஒப்பிடணும்? கல்வியின் தரத்தில் கெஜ்ரிவால் வந்து